ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜனம் பிரசன்னவதனம் தயாத் சர்வ விக்னோபசாந்தயே மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயகபாதே நமஸ்தே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோருக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளின் அருளை பெற்று ரங்கநாத பெருமாளினுடைய தகவல்களை உலகம் முழுவதும் பரப்பிக்கொண்டிருக்கும் பக்த கோடிகளுக்கும் மற்றும் மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற உயிர்களுக்கும் அனைத்துக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இன்று ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல் மற்றும் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நமது கண்ணில் பட்ட நமக்கு ஊருக்கு அருகில் உள்ள பெரிய பெரிய தெய்வங்கள், அதீத அருளும் சக்தியும் பெற்ற தெய்வங்கள் சார்ந்த பதிவுகளை தொடர் காணொலிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் மகிழஞ்சாகுடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு சம்பந்தப்பட்ட வைகுந்தத்திலிருந்து கொங்கணாபுரம் செல்லக்கூடிய வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி பாலப்பட்டி என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கும் திரு அரங்கநாத பெருமாளின் கோயில் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம். இது செவி வழி செய்தியாக கேள்விப்பட்டவர்கள் எவ்வளவு காலத்துக்கு முந்தைய கோயில் என்பது தெரியவில்லை. அநேகமாக இது கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயிலாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த கோயிலில் உள்ள சிலைகள், சிற்பங்கள், இந்த கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தும் முந்தைய காலத்துக்கு சம்பந்தப்பட்டதாகவே தெரிகிறது. காரணம் என்னவென்றால் இது ஒரு காலத்தில் சித்தர்கள் பூமியாக இருந்திருக்கிறது என்பது நடைமுறையில் கேள்விப்பட்டவரை தெரிகிறது. எப்படி என்று பார்க்கும் பொழுது கொங்கணர் சித்தர் வாழ்ந்த இந்த பூமி இந்த ஆலயத்திற்கு அருகில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டரில் கொங்கணர் சித்தர் மடம் அமைத்தும் மற்றும் பர்ணசாலை அமைத்தும் இங்கு வசித்திருந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அதன் மூலமாகவே இதற்கு கொங்கணர்புரம் என்ற பெயர் ஆதி காலத்தில் இருந்தது. காலப்போக்கில் அது கொங்கணாபுரம் என்று மாறியிருக்கிறது. அந்த வகையில் இது சித்தர்களுடைய பூமியாக இருந்ததற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இது கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும் இந்த கோயில் இருக்கும் இடம் ஒரு பரந்த நட்ட நடு காட்டுக்குள் ஒரு சின்ன கோவிலாக அல்லது ஒரு கூரையின் கீழ் அமைந்ததாக தெரிகிறது. அதற்கு பின் 1945ஆம் ஆண்டு இங்கு கொங்கணாபுரத்தில் வெளியூரிலிருந்து அல்லது வெளியிடத்திலிருந்து வந்து இங்கு குடியேறிய மிராசுதாரர் குடும்பத்தை சார்ந்த செங்கோட்டுவேல் கவுண்டர் என்பவர் ஒரு கோயிலை சிம்பிளாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வாழையடி வாழையாக வளர்ந்து இன்று இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பக்தர்கள் வேண்டுதல் மூலமாக தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலை புனரமைப்பு ஏற்படுத்தி அதற்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் சமீப காலத்தில் நடந்திருக்கிறது. இந்த கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மேலும் இந்த கோயிலில் பூசாரியாகவும் நிர்வாகியாகவும் இருந்து வரும் பெரியவரிடம் தகவலை பேசுவோம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா உங்கள் பேருங்க? என் பேர் தங்கராஜுங்க. சரிங்க. எங்கள் அப்பா பேர் சித்தராஜ். எங்கள் தாத்தா பேர் ராமசாமிங்க. அவங்க வழியில் நீங்கள் இயல்பாக நீங்களும் நானும் பேசுகிற மாதிரியே வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோவுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிஷின் மாதிரி இருக்கும். அங்கே மிஷின்லாம் வேண்டாம், நாம் இயல்பாக பேசுவோம். இது வந்துங்க 1945 நம்ம கொங்கணாபுரத்தில் செங்கோட்டுவேல் கவுண்டருக்கு வந்து அவர் வந்து ஆரம்பித்து வச்சாருங்க. ஆண் வாரிசு வேணுன்றோசரம் வந்து ஆரம்பித்தாருங்க. அது என்ன அவங்க குடும்பத்தில் என்ன ஒரு சூழ்நிலையாக பிரச்சனையே தெரியல. அதை அப்படியே அந்த காலத்துலேயே பாதியிலே விட்டாச்சுங்க. அப்புறம் ஊர் மக்கள், ஊருக்கு வந்து இப்போ பட்டக்காரர் இவங்க மூலியமாக நாங்கள்லாம் ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிங்க இந்த சிலையை வந்து ஸ்ரீ ரங்கநாதர் சிலையை வந்து
ஸ்ரீரங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு உருவாக்குனாங்க. அப்போ இந்த சிலையே அங்கேருந்து இங்கே வந்ததுங்களா அல்லது அங்கேருந்து கல் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே மாற்றிருக்காங்க? இல்லை, இங்கே வந்து ஆரம்பத்தில் வந்து சும்மா கல் மாதிரி தான் சிம்பிளாக இருந்தது. இது நாங்கள்லாம் ஊருக்காரங்க பட்டக்காரர் ஊருக்கோன்ற மூலியமாக இது போய் நம்ம அவனாசியில் போயிங்க இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சிலை மாதிரி இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி இங்கே வச்சு கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தே இந்த கோயிலை அடையாளம் காட்டியிருக்காங்க. ஆமாம், கோயிலை கட்டியிருக்காங்க. இதற்கு வருமானம் அப்படிங்கிறது எந்த வகையில்? இதுக்கு வருமானம் வந்து ஒன்று நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட மேட்டுக்காடு இருக்குங்க. அந்த மேட்டுக்காடு ஒரு 3 பங்காளிங்க நாங்கள் இருக்கிறோம். அந்த 3 பேர்த்துக்கும் ஒதுக்கி விட்டுருக்குறாங்க. அவங்க அந்த காட்டை முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிக்கிட்டு அதில் வருமானம் இருக்குதோ இல்லையோ இதை டெய்லி ஒர்க்கால் பூஜை நாங்கள் செய்கிறோம். ஏதாவது ஒன்று காலையில் டைம் இருக்கிற மாதிரி ஒன்று காலையில் எல்லாம் மாலையில் செய்வோங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து கோயிலெல்லாம் காட்டிலலாம் ஒன்றும் வருமானம்லாம் இல்லைங்க. அது அப்படியே ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே அந்த கோயில் வந்து ஓட்ட சொல்லி விட்டுட்டு அவங்க இதை கொடுத்தாங்களாக்க அந்த பணத்தை வாங்கி நம்ம கோயிலுக்கு தான் ஏதாவது விசேஷம்னா செய்வோங்க. சரி, இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜை அப்படிங்கிறதுக்கு எந்த காலத்தில்? சிறப்பு பூஜை வந்து புரட்டாசி மாதம் வந்து சிறப்பு பூஜைங்க. புரட்டாசி வந்து ஃபுல்லாகவே 1ஆம் கிழமை இருந்து 4ஆம் கிழமை 5ஆம் கிழமை கூட வருது இல்லைங்க. அது அந்த புரட்டாசி மாதம் நம்ம சிறப்பு பூஜைங்க. வைகுண்ட ஏகாதசி ஒன்று அதுக்கு சிறப்பான பூஜைங்க. மற்ற டைம்லாம் வந்து டெய்லி பூஜைங்க. டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலைங்களா சாயங்கால நேரத்தில்? காலையில் தான் நமக்கு சூழ்நிலை. இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறதுனாலங்க கொஞ்சம் வேலை இப்போ டல்லாக இருக்கிறதுனால காலையில் செஞ்சுட்டு வேலைக்கு போயிடுவோங்க. எனக்கு இதே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. காலையில் ஒரு 8-8:30 முடிச்சுட்டு கடைக்கு போயிடுவோங்க. வேறு இந்த கோயில் சம்மந்தப்பட்ட தகவல்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்னங்க இருக்குது? இந்த கோயில் சம்மந்தப்பட்ட தகவல்னு ஒன்றும் கிடையாதுங்க. என்ன வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சலுகை பண்ணணுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் அதை ஒன்றும் முயற்சி எடுக்கலைங்க. தான் நம்ம இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர் என்னங்க அமைச்சர் சேகர் பாபு. அவர் தாங்க இது வந்து ஸ்டெப்பு எடுத்து எல்லாம் அங்கங்கே போய் இப்போ பார்க்குறாரு பிடிக்கிறாருன்னா இந்த பக்கம் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வந்து இது வரைக்கும் வந்து எதுவும் கண்டுக்கல. பார்க்கலாம். அப்புறம் அவர் மூலியமாக பிடிச்சாக்கா இப்போ காடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஏக்கரா இருக்குதுங்க. அந்த 10 ஏக்கரில் வந்து எல்லாம் சும்மா இப்போ போகிறோம். அப்போ வந்து நினச்சிங்க எல்லாம் பூரா கரண்ட் முருடாக கிடந்துச்சிங்க அசிங்கமாக. இதை நான் போய் அந்த இடத்துல ஒரு சிம்பிளாக ஒரு குடிசை போட்டு அந்த காட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டுங்க இந்த கோயிலுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இது வந்து நீங்கள் சொல்கிற தகவலை பார்க்கும்போது கோயில் நீண்ட காலமாக இருக்குது. ஆனால் அந்த நீண்ட காலத்துக்கான வளர்ச்சியை காணும். ஆனால் வளர்ச்சியில் என்னங்க இங்கே வந்து அதிகம் வந்து ஜனங்க வந்து இப்போ அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சிங்க வந்து அதிகம் வீடு கிடையாதுங்க. ஒரு 10 வீடு 20 வீடு தாங்க இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாமே குடிசை வீடு தாங்க. அப்புறம் இந்த கோயில் கொஞ்சம் இன்பம் ஆகி கட்டி கொஞ்சம் கும்பாபிஷேகம் மண்டபம் எடுத்தாங்க. கொஞ்சம் அப்படியே எல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருத்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஊர் நீட்டாக இருங்க. இன்னும் அதிகம் இங்கே வந்து கூட்டம் சேர்கிற அளவுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. சில பேர் வந்து என்னடா பாலப்பட்டி ரங்கநாதர் கோயிலுக்கு போகலான்ட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்து இந்த கோயிலே கூட திருமணம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திருமணம் செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண் வாரிசு தாங்க. இந்த பெண் வாரிசு தாங்க பிறந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண் வாரிசு தாங்க பிறந்திருக்குது. ஆனால் அதிகம் வந்து இந்த திருமணம் இந்த கோயிலில் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் இந்த கல்யாணம் மலைநாட்டு நிறைய பேர் ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க. அது மூலிமா வந்து இங்கே வந்து சரி இந்த கோயிலில் திருமணம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய பேர் வந்துருக்குறாங்க. ஆனால் வரவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இது கிடையாதுங்கனால பல நோட்டத்தில் இருக்கிறாங்க. சரிங்கய்யா, நீங்கள் வந்து காலங்காலமாக இங்கே இருந்தவங்களா அல்லது வெளியிலேருந்து இங்கே வந்தவங்க? இல்லைங்க, நாங்கள் வந்து போகிறதே இதை ஊருதாங்க. எங்கள் தாத்தா. இல்லை, நான் அதை சொல்லலைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட காலமாக அப்படியே ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தகவலை பார்க்கும்போது இது எல்லாமே நாய்க்கர்கள் பூமியாக இருந்ததை மாதிரி தெரியுது. அது இருங்க சொல்ல வர்றேன். கேள்விப்பட்டது தான். இது வந்து சரியான தகவல் எதுவும் இல்லை, கேள்விப்பட்டது தான். அப்படியே மதுரையிலேருந்து அப்படியே மதுரைக்கு இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி, மேலூர், அப்படியே திண்டுக்கல், அப்படியே கரூர், அப்படியே பார்த்தீங்கன்னா வேலூர், அப்படியே திருச்செங்கோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே திருச்செங்கோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாய்க்கன்வளவு தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நாய்க்கனூர், அதுக்கடுத்து நாய்க்கனூரை தாண்டி பார்த்தோம்னா வெங்கநாயக்கியம்பாளையம், அது நாய்க்கர்களுடைய குடியிருந்த பகுதியாக தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டவர்களும் இது முதல் நாய்க்கர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இடையர்கள் அப்படின்ட்டு கோணார்கள் வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடையர்கள் அதிகமாக வசிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் கோயில்களை வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க.
அப்படி வந்தது தான் இடையற்பாடியாக இருந்தது தான் மறுபடியும் கடைசியில் இடைப்பாடி அப்படிங்கிற ஒரு பேராக மாறிடுது. அப்படிங்கும்போது இதுக்கு சம்மந்தப்பட்ட தகவலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணொலியில் நம்மளுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பரை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்மளுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய தொன்மையான தகவலை பற்றி வெளிப்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த தெய்வத்துக்கு இருக்கிற சக்தியை வெளியில் அடையாளம் காட்டுறதுக்கு நம்மளுடைய காணொலியும் ஒரு சின்ன துரும்ப அமையுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து ஈஸியாலாம் நிர்மாணம் செஞ்சிட முடியாது. அந்த இடத்துல இருக்கிற பூமியில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி அதுக்கு அனுமதியை கொடுக்கணும். அந்த அனுமதியை கொடுத்த பின்னாடியும் கூட எந்த விதமான சக்தின்னு அடையாளம் காட்டணும். அந்த அடையாளம் காட்டப்பட்ட பிறகு பின்னாடி வர்றது வந்து எல்லாமே சுலபமானது. இப்போ கொஞ்சம் வசதி உள்ளவங்க நல்ல மனம் படைத்தவங்க அப்படின்ற கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்ண மனம் வந்தாங்கன்னா அதுக்கு மேலே அது பெரிய கோயிலாகிறதோ அது ஒரு பிரபலமாகலாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த கோயில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு வயசு வந்து 60 வயசு ஆகுதுங்க. 30 வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த 30 வயசு அனுபவத்தில் வந்து பார்த்தீங்களா, ஆனால் வராங்க அதிகம் வந்து டெய்லி பூஜை நடக்குதுங்க. ஆனால் ஊருக்காரங்க யாராவது ஒருத்தர் சில பேர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வருவாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவாங்க. மீது இந்த புரட்டாசி மாதம் ஒன்று இன்னைக்கு சிறப்பான ஒரு அந்த 4 கிழமை நல்லா விசேஷம் நடங்க. அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே அன்னதானம் உண்டு, சாமி ஊர்வலமும் உண்டு. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக செய்வோங்க. அது ஒன்று தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இந்த கோயிலில் வந்து எந்த ஒரு படிப்பிட்டு கிடையாதுங்க. ஆனால் சில பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. வேண்டுதல் வச்சு நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைவேற்றுஇருக்குது. அந்த நிறைவேற்றனால பாருங்கள் ஒவ்வொருத்தர் 2-3 பேர் வந்து சேலத்துக்காரங்க, மல்லூர்பேட்டைக்காரங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் சிலை, விநாயகர் சிலை எல்லாம் கொண்டாந்து வெள்ளியிலையும் வெங்கலத்துலையும் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டுதலைக்கு யோசனை வச்சுருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வர என்னன்னு தெரிஞ்சிங்களா, ஆனால் இப்போ கொஞ்சம் வர கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த விசேஷம் இன்றைக்கி மட்டும்தான் புரட்டாசி மாதம் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பெருமாளுக்கு திருக்கல்யாணம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு சிறப்பான இருக்குங்க. அன்றைக்கெல்லாம் வந்தாலுமே நாங்கள் எங்களுடைய அங்காளிக்கு பங்காளிக்கு தான் பணம் செலவு பண்ணி செய்வோங்க. ஊர் மக்களும் செய்வாங்க. சரிங்கய்யா, இதுவரையிலும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. தகவலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றபடி இன்னும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் என்னுடைய அலைபேசி எண்ணை கொடுத்துட்டு போகிறேன், தொடர்பு கொள்ளுங்கள். அதே சமயத்தில் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கும் தோணுச்சுன்னா எப்போ வேணாலும் என்னை கூப்பிடுங்க. நான் வைகுண்டத்தில் பக்கத்தில் தான் இருக்கேன். மற்றபடி இந்த கோயிலில் உள்பிரகாரத்தை ஒரு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? அது எடுத்துக்கோங்க. மைக் கழட்டிட்டா பேசணுமா? இல்லை, நீங்கள் பேசுகிறதுனாலும் பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த காணொலியை காணும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு இந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் அல்லது ஏற்கனவே தெரிந்திருக்கும் பட்சத்தில் அந்த தகவலை என்னுடைய அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள். அந்த தகவலையும் அடுத்தது ஒரு காணொலியில் சேர்த்து கொடுக்க முயற்சி செய்கிறேன். அதே சமயத்தில் இந்த தெய்வம் என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றும் மற்றும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற தெய்வமாக தெரிகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் இது இந்த ஸ்தலம் அமர்ந்த விதம் என்று பார்க்கும் பொழுது இது 4 பக்கமும் அடர்ந்த காடுகளால் இருந்து அதற்கு நட்ட நடுவில் எழுந்தருளி உள்ளதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் நீல ராசியான ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி போன்ற ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன், ராகு சுக்கிரன், செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய வேண்டுதலை
வைத்துவிட்டு செல்லுங்கள். குறைந்த காலத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அப்படி நிறைவேறிய பின் உங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துங்கள். அதே சமயத்தில் இந்த கோயிலுக்கு சிறப்பாக செய்யக்கூடியது என்று பார்க்கும் பொழுது அன்னதானம். அந்த அன்னதானத்துக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான வேண்டுதலை வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் பட்சத்தில் நேர்த்திக்கடனாக உங்கள் மனதில் எண்ணப்படுகிறதோ அதை அப்படியே செய்யலாம் என்பதை கருத்தில் கொள்ளலாம். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.